வாமோவிஸ் தமிழ் சேனலிலிருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசாக ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 2 த்ரில்லர் படங்கள், ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற படங்கள், வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாமோவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தமிழ் வெப் சீரிஸான வாரண்ட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. இந்த சீரிஸை நான் ஸ்டார்டிங்லேயே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வெறும் 4 எபிசோடு மட்டும் தான் வந்துருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக 8 எபிசோடும் வந்துருச்சு. ஸோ ஒரு மொத்த சீரிஸாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே ஒரு லாக்அப் டெத் நடக்குது. அதை மறைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்ம ஹீரோவை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்காக எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் அதை நம்ம ஹீரோவை எழுத வைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவால் எந்த எக்ஸாம்லையும் பாஸ் ஆக முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய அங்கிள் ஒரு கமிஷனர் கிட்ட டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய சிபார்சு மூலமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு போலீஸ் வேலையும் கிடைக்குது. ஏட்டு கான்ஸ்டபிள் இந்த மாதிரியான ஒரு வேலை தான். ஸ்டார்டிங்ல அந்த வேலையை பத்தி நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியல. எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதுவும் அவரே எதிர்பாராத மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதனால அந்த மொத்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுது. பட்டப்பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்டேஷன்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, ஸ்டார்டிங்ல நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கும் நம்ம ஹீரோவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த சீரிஸ் ஒரு முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ்லாம் கிடையாது. அதாவது ஒரு கொலை நடக்கும், அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு சீரிஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் த்ரில்லர் சீரிஸ். போலீஸுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவங்க ஒவ்வொரு கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த சீரிஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை செட் பண்ணிவிட்டு இந்த சீரிஸை பாருங்கள். ஆக்சுவலாக விலங்கு சீரிஸை டைரக்ட் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இந்த சீரிஸில் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கேஷுவலான ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் சீரிஸில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் எனக்கு 3 காட்சிகள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒன்று, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மற்ற போலீஸ்கிட்ட அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில சம்பவங்களை கதையாக சொல்லுவார். அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக ஒரு கதையை சொல்லுவார். அந்த காட்சியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு கைதி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணுவார். அந்த சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில காட்சிகளை நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்கள் நல்லா எமோஷனலாகவும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. சீரிஸுடைய ஒரு 3வது 4வது எபிசோடுக்கு அப்புறம் பெருசாக போரடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் நம்ம ஹீரோவுடைய பர்சனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளவலன்னு இழுத்து கொண்டு போயிட்டாங்க. 2வது எனக்கு ஒரு லாஜிக்காக ஒரு சில சம்பவங்கள் இடிக்குது. அதாவது ஒரு கைதி கிட்ட 1 மாதம் அளவில் நம்ம ஹீரோ ஃபோனில் பேசிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த கைதியுடைய லொக்கேஷனை நம்ம ஹீரோவால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்காக எனக்கு இடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு போலீஸால கண்டிப்பாக ஒருத்தருடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும். அது ஏன் இவங்க பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவராலாக ஒரு மொத்த சீரிஸாக பார்க்கும்போது ஒரு டீசன்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கண்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் எக்கச்சக்கமான தவறான வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிறது தெலுங்கு படமான ஜெட்லி அப்படிங்கிற டார்க் காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பிரைவேட் பேங்க்குடைய ஃபவுண்டர் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கர லாஸ் ஆகிடுது எல்லாமே. இதனால அதில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள் எல்லாருமே பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வேற ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை கை காட்டிட்டு இந்த நபர், அதாவது ஃபவுண்டரான பிரஜாபதி அப்படிங்கிற நபர் துபாய்க்கு தப்பிச்சு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 10 மாசங்கள் ஆகியும் போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது இந்த ஃபவுண்டர், அதாவது இந்த பிரஜாபதி அப்படிங்கிற அந்த நபரை
கொச்சினுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோயினுடைய டீமு போகிறாங்க. கடைசியாக ஃப்ளைட்டில் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே ஃப்ளைட்டில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமில் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கண்விழிச்சு பார்த்தா அவர் யார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. எதுக்காக இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிற எதுவுமே தெரியல. அவருடைய வயிற்றுல யாரோ ஒருத்தர் பேனாவால் குத்துன மாதிரியான ஒரு காயம் மட்டும் இருக்கு. யார் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது யார் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய கதை தான். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 1-2 ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நடிச்சிருந்த சத்யாவா இருக்கட்டும், வெண்ணிலா கிஷோரா இருக்கட்டும், அஜயா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய டார்க் காமெடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பெருசாக போரடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப்ல எக்கச்சக்கமான லாஜிக் மிரல்கள் இருக்கு. லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகளை கிரிஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சாங் உள்பட பயங்கர கிரிஞ்சா தான் இருந்துச்சு. இந்த டார்க் காமெடி படம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த தெலுங்கு காமெடி படங்களை எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா டைம் பாஸுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்ணன்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன பிரிட்டிஷ் படமான செயின்ட் மவுட் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்லேயே எப்பயுமே இருக்க முடியாத சில பேஷண்ட்ஸை அவங்களுடைய வீட்டுக்கே போய் அவங்கள பார்த்துக்கிறது தான் நம்ம ஹீரோயினுடைய வேலை. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஹோம் நர்ஸாக வேலைக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு. அவங்கள கண்ணும் கருத்துமா தான் அங்கே பார்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தீய சக்தி அந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உணர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. சின்ன சின்ன சவுண்டை கூட ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. படத்தில் இருக்கக்கூடிய ஹாரர் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் வித்தியாசமாகவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸை கொண்டு போய் இவங்க முடிச்ச விதமும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஒரு சில ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இந்த படத்தில் ஆக்சுவலாக என்னதான் நடக்குது, என்னதான் இவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது இந்த உலக படங்களை இல்லைனா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகக்கூடிய படங்களை எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஆனால் நார்மல் காமன் ஆடியன்ஸாவோ இல்லை கமர்ஷியல் ஆடியன்ஸாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.